திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ரகர மகாதேவா. தென்னாடுடை சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. காதலாகிய சிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நமது திருமூலர் குருபடத்தின் சார்பாக அடுத்த அடியார் பெருமக்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானின் சிவமகாபுராணத்தை, அதுவும் 1080 பக்கம் கொண்ட நல்ல தரமான முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு சிவமகாபுராணத்தை வெறும் 500 ரூபாய்க்கு திருமூலர் குருபடத்தின் சார்பாக ஏற்பாடு செய்து தருகிறோம். இந்த சிவமகாபுராணத்தை பதிப்பிட்டு அதை உலகத்துக்கு வெளிப்படுத்தியவர் யாருன்னா, கீதா பிரஸ் கோரக்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு உயரிய பெரிய தொண்டு நிறுவனம். அவங்க 1923 கோரக்பூரில் ஆரம்பித்த அந்த நிறுவனமானது 102 ஆண்டுகள் பழமையான ஒரு புத்தகத்தை பதிப்பிடக்கூடிய ஒரு நிறுவனம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 350 பணியாளர்களோடு சேர்ந்து 14 மொழிகளில் இதுவரையும் வேதாகம புராண நூல்களையும் 417 மில்லியன் என்று சொல்லக்கூடிய 41 கோடி பதிப்புகள் இதுவரையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுவரையும் இந்த மாதிரி இவ்வளோ நூல்களை வெளியிட்ட உலக சாதனையை செய்த நிறுவனம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட கீதா பிரஸ் கோரக்பூர் அவர்கள் நம்மளுடைய நூல்களை ரொம்ப குறைந்த விலையிலையும், அதுவும் நல்ல தரமான, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சேதமாகாத அளவு நல்ல தரமான முறையில் பைண்டிங் செய்து கொடுத்துருக்காங்க. அதில் உயர்ந்த நூலான சிவபெருமானுடைய சிவமகாபுராணத்தை வெறும் 400 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அதை திருமூலர் குருவிடம் அப்படியே உங்களுக்கு வாங்கி 100 ரூபாய் வெறும் கொரியர் சார்ஜோடு நீங்கள் கேட்குற இந்தியாவுக்குள்ளே எந்த அட்ரஸாக இருந்தாலும் சரி அந்த அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்புகிறோம். எதற்காக இந்த சேவையை திருமூலர் குருவிடம் தொடங்கி இருக்குதுன்னா, தன்னை உணர்ந்தால் தலைவனை உணரலாம். அப்போ நம்மளை பற்றி அறிஞ்சாதான் தலைவனை பற்றி அறிய முடியும். நம்மளை பற்றி அறியவும் இல்லை. அதற்குண்டான சிந்தனைகளுக்குள்ளே போகணுன்னா அதற்குண்டான குருநாதருடைய தொடர்பும் அந்த அருள் கடாட்சமும் நமக்கு கிடைக்கணும். அப்போ மாணிக்கவாசகர் போற்றி திருஅகவலில் என்ன சொல்கிறாருன்னா, அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையன்று இகழாதே திருவடி இணையை. சிவபெருமானுடைய திருவடியோட இணையையும் குருவுடைய திருவடி இணையும் அவ்வளோ சாதாரணமாக கருதாத. ஒவ்வொரு சூழல்களிலையும் நமக்கு சுவாமி இந்த பூமியில் குரு வடிவில் நமக்கு உபதேசம் கொடுத்துட்டு தான் இருக்கார். ஒருத்தங்க நினைக்கிறாங்க ஒரே குருநாதர்கிட்ட நம்ம பக்குவம் அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது எந்த விதத்துலேயும் வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம பக்குவ நிலையை அடையணும்னா நமக்கு பல வகையில் குருநாதர்கள் தேவைப்படும். அது எண்ணிலடங்காத குருநாதர்களாக கூட இருக்கலாம். ஏன்னா 1ஆம் வகுப்பு படிக்கிறப்ப ஒரு ஆசிரியர், 2ஆம் வகுப்பு ஒரு ஆசிரியர், அதே 6ஆம் வகுப்பு வந்த உடனே 5 பிரிவுகள் 5 பாடங்கள் வந்த உடனே 5 ஆசிரியர்கள் நமக்கு வராங்க. அப்போ சாதாரண உலகியல் கல்வியை கற்றுக்கொள்வதற்கே இவ்வளோ குருநாதர் வேணும்னா, அருளியல் கல்வியை கற்று நம்ம மனசில் இருக்கிற சஞ்சலங்கள் எல்லாம் தீர்ந்து ஆசையும் குரோதமும் அழியணும்னா அதுக்கு எவ்வளோ பேர்த்திட்ட நம்ம உபதேசம் வாங்கி அதை நம்ம பயணித்து நம்ம பக்குவ நிலையை அடைய முடியுங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆன்மாவுக்கு 84 லட்சம் பிறவிகள். ஒரே பிறவியில் ஒரு ஆன்மா பக்குவம் அடைய முடியும், உயர்ந்த கதியை அடைய முடியும்னு நினச்சா அதற்கு வாய்ப்பே கிடையாது. முன்னை பிறவிகளில் என்ன தவம் பண்ணோமோ அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே நமக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதனால தான் நம்மளுடைய வழிபாடுகளில் கூட சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 வழிகளை சுவாமி வைத்திருக்கார். அதில் இன்னும் பல பக்தி மார்க்கங்களையும் பக்தி வழிகளையும் சுவாமி வைத்திருக்கார். எதுக்காகனா, ஒவ்வொரு ஆன்மாவுடைய முன்னை பிறவியுடைய தவத்தின் அடிப்படையில் அதோடைய பாவ புண்ணிய கணக்குகள் வேறு வேறு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாவ புண்ணிய கணக்குகள் கிடையாது. அதனால தான் ஒவ்வொருவருடைய மனமும் காட்சியும் வழிபாடு முறைகளும் வேறு வேறு மாதிரி இருக்கிறது. அதனால் உலகத்தில் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது தன்னை உணரணும். தன்னை உணரலை, மனமுடைய சஞ்சலமும் கெட்டு போகலை, வயது ஆகிட்டே இருக்கே தவிர ஆசை அடங்கலை. எதனால் பாவம் செய்கிறோம் என்றால் மனசால, வாக்கால, உடம்பால். அப்போ மனசால, வாக்கால, உடம்பால் யாருக்குமே தீயது செய்யக்கூடாதுங்கிற மனோபக்குவமும் இன்னும் வரலை. மனப்பக்குவம் வந்ததுனா தான் ஒரு சின்ன சொன்னால் கூட மற்றவர்களுடைய மனசு பாதிக்குமே
அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரணும். இன்னும் அந்த சிந்தனையும் வரலை. முக்கியமாக வழிபாடுகள் செய்து கொண்டு இருக்கோமே தவிர உணர்ச்சி வசம் என்பது கெட்டே போகலை. எதுக்குன்னாலும் உணர்ச்சி வசப்படுறது. இந்த உணர்ச்சி வச ஒரு உச்சகட்ட பக்தனுடைய நிலைமை என்னன்னா, முதல்ல உணர்ச்சி வசப்படல் கெட்டு போகணும். நாவுக்கரசரை கொண்டு போய் சுண்ணாம்பு காலவாயில் வைத்து அந்த சமணர்கள் துன்புறுத்துறப்ப நாவுக்கரசர் உணர்ச்சிக்கு வசமே படலை. நான் செய்த வினையின் காரணமாக இன்றைக்கி இந்த வினை வந்திருக்கு. இருந்தாலும் ஈஸ்வர பலத்தின் மேலே நம்பிக்கை இருந்ததுனால நாவுக்கரச பெருமானை கொண்டு போய் சுண்ணாம்பு காலவாயில் வச்சு கொளுத்தினப்ப அவரோட உடல் எதுவுமே வேகலை. ஆனால் நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போன்னா, உணர்ச்சி வசப்பட்டு படுவாவி பயில்களா, நான் என்ன பாவமுமே செய்யலை, என்னையாம்பா சுண்ணாம்பு காலவாயில் வைக்கிறீங்க, எதுவுமே பாவமே செய்யாத எனக்கு எதுக்கு விஷங்கலந்த பாலை கொடுக்குறீங்கன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டிருப்போம். அப்போ திருவருளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தல், நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் நம்ம முன்னை பிறவியில் செய்த தீவினையின் நல்வினையின் காரணமாக தான் அந்தந்த நேரத்தில் அந்தந்த பலனை கொடுக்கிறார் சுவாமி. அதுவும் நாம் செய்த பக்தியின் காரணமாகவும் தர்மத்தின் காரணமாகவும் விவேகத்தின் காரணமாகவும் அந்த தீவினைகள் எப்படி வந்ததோ, ஒரு மலையளவு பஞ்சு இருந்தாலும் அந்த மலையளவு பஞ்சை கொளுத்துறதுக்கு நமக்கு மலையளவு தீ என்பது தேவையில்லை. ஒரு சின்ன தீப்பொறி இருந்தால் போதும். அந்த சின்ன தீப்பொறி என்பது தான் குருவுடைய உபதேசமும் அந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய விஷயமும். இப்போ ஞானம் என்பது மலையளவு நெருப்பு இல்லை, அது சின்ன ஒரு தீப்பொறி தான். அந்த சின்ன தீப்பொறி வேணும்னா நம்மளுடைய வினையெல்லாம் அழித்து நம்ம பக்குவம் அடைவதற்கு நமக்கு நல்ல உபதேசம் வேணும்னா அதுக்கு முதல்ல நமக்கு அருள் செய்வது என்னென்னா நூல்கள். அப்போ தன்னை இந்த ஆன்மா முதல்ல உணரலை, தான் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு உணரலை, உணர்ச்சி வசப்படல் கெட்டு போகலை, எல்லாமே திருவருள் தான் செய்துங்கிற பொறுமையும் இதுக்கு வரலை. அப்புறம் ஆசையும் முதல்ல கெட்டு போகலை. சாகர வர அந்த ஆசையானது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. குரோதமும் அழிஞ்சு போகலை, மனமும் சமாதானம் அடையலை. அப்போ இதெல்லாம் அடையிறதுக்கு என்ன வழினா, தன்னை உணரலைன்னா பரவாயில்ல, அடுத்து தலைவனையாவது உணரணும். அப்போ உலகத்துக்கே தலைவன், உலகத்தில் ஆதி வழிபாடு, முதல் வழிபாடு, உயர்ந்த வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடு எதுன்னு சொன்னால் சிவ வழிபாடு, சிவபெருமானை பூஜை செய்வது. அப்போ தன்னை உணரலைனாலும் பரவாயில்ல, சிவபெருமானை பற்றி இந்த ஆன்மா நல்லபடியாக உணர்ந்து கொள்ளணும். அப்போ சிவபெருமானை பற்றி உணர்ந்து கொள்வதற்கு வழிவகை செய்வது எதுனா நூல்கள், நல்ல வேத ஆகம புராண நூல்கள், திருமுறைகள், பட்டணத்தார் பத்திரிகையார் சுவாமியை அருளிய பாடல்கள். இந்த பாடல்கள் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தலைவனை உணரலாம். இந்த பாடல்கள் கூட கருத்து உணர்ந்தால் மட்டுமே நம்ம தலைவனை அடைய முடியும். அப்போ கருத்து தெரியாத வர நம்ம இந்த பாடல்களை படித்து கொண்டு கூட நம்ம பக்குவ நிலையை அடைய முடியும்னா அதுக்கு பல காலங்கள் நேரம் காலமும் கடக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தலைவனை நன்றாக நம்ம உணர மாட்டோம்னு தெரிஞ்சு, சிவபெருமானே நம்ம உப்பு தின்னு தான் தண்ணி கொடுப்போம்னு தெரிஞ்சு தான் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு சுவாமி என்ன பண்ணி வச்சுருக்கார், நோயை வரும்னு தெரிஞ்சும் சுவாமி நமக்கு எல்லா இடத்துலையும் சரியான மருந்தை கொடுத்து வச்சுருக்கார். அப்படி தலைவனை உணர்வதற்கு உண்டான ஒரு சிறந்த மருந்து என்பது தான் இந்த சிவமகா புராணம். இந்த சிவமகாபுராணம் ஆதியில் 100 கோடி ஸ்லோகத்தில் இருந்ததை முனிவர்களும் ரிஷிகளும் 4 லட்சம் ஸ்லோகமாக மாற்றினாங்க. அதை வேதவியாசர் என்ன பண்ணார்னா 24,000 ஸ்லோகமாக சுருக்குனார். அதை இந்த கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் சூதமகா முனிவரெல்லாம் கேட்குறாங்க, சாமி கலியுகம் வந்துருச்சு, இப்படி பூமியில் பாவங்கள் எல்லாமே பெருகி போயிருச்சு, மனிதர்கள் காமக்ரோதத்துக்கு வசப்பட்டு இப்படி பாவ வினைகளை செய்கிறாங்களே சாமி, இவங்க எப்போ உங்களை உணர்ந்து இந்த அருளை அடைய முடியும்னு சிவபெருமான்கிட்ட கேட்குறப்ப சுவாமியே உபதேசித்த புராணம் என்ற சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த புராணம் தான் இந்த சிவமகா புராணம். இந்த சிவமகாபுராணத்தை ஆதியில் சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், விநாயகருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், முருகருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அப்படி சுவாமியால் திருநந்தி தேவருக்கு உபதேசம் பண்ண சிவமகாபுராணம் அவற்றிருந்து சனத்குமார முனிவருக்கு உபதேசம் செய்யப்பட்டு, சனத்குமார முனிவர் மூலமாக வேதவியாசருக்கு உபதேசம் செய்யப்பட்டு, வேதவியாச முனிவர் மூலமாக சூதமகா முனிவர் என்று சொல்லக்கூடிய ரோம்ஹர்ஷர் முனிவருக்கு உபதேசம் செய்யப்பட்டு, அந்த ரோம்ஹர்ஷர் என்று சொல்லக்கூடிய சூதமகா முனிவர் மூலியமாக நைமிசாரண்யத்தில் உள்ள பலமகா முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய சவுனகன் முதலிய பல முனிவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டு, அது இன்னைக்கு கீதா பிரஸ் கோரக்பூர் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தின் சார்பாக ரொம்ப சிறப்பான 1081 பக்கம் கொண்ட சிவமகாபுராணம் வெறும் குறைஞ்சபட்சம் 400 ரூபாய்க்கு அந்த நூல் இன்றைக்கி அச்சிடப்பட்டு ரொம்ப சிறப்பாக பைண்டிங் செய்யப்பட்டு தரமாக நமக்கு சுவாமி கொடுத்துருக்கார். அப்போ தன்னை உணரலைனாலும் பரவாயில்ல,
தலைவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை பற்றியாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க. சிவபெருமானை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா சுவாமி நம்ம செய்த மனம் வாக்கு காயத்தால் செய்த பாவத்தை எப்படி தீர்ப்பது, எப்படி இந்த கலியுகத்தில் பாவம் பெருகிக்கிட்டே வருதே, ஆசையும் பெருகிக்கிட்டே வருதே, அப்போ பொருளாசை நம்மளை விடாமல் துரத்திக்கிட்டே வருதே, இப்படி எப்படி இந்த ஆசையெல்லாம் தீர்த்து நம்ம மன அமைதியை அடைந்து சஞ்சலத்தை தீர்த்து சுவாமியுடைய அருளை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உபாயம் என்பதே எதுன்னா சுவாமியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான். அப்போ சுவாமியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு நல்ல உபாயமாக இருப்பது இந்த சிவமகா புராணம். இந்த கீதா பிரஸ் கோரக்பூர் எளிய தமிழ் வடிவில் தேவார திருவாசகங்களை மேற்கோளாகவும் காட்டி, நம்மளுடைய தமிழ் அருளாளர்கள் பாடல்களை மேற்கோளாகவும் காட்டி ரொம்ப சிறப்பாக அந்த நூலை வடிவமைச்சிருக்காங்க. இதுக்காக திருமூலர் குருபடத்தின் சார்பாக இந்த பெருமுயற்சி எடுத்து இந்த நூலுடைய சிறப்புகளை உங்களுக்கு பதிவு செய்து அனுப்புகிறோம்னா, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது தான் திருமூலருடைய சிந்தனையே. அப்போ நாங்கள் அடைந்த இந்த சிவப்புண்ணியத்தையும் சிவானந்தத்தையும் நீங்கள் நல்லா உணர வேண்டும் என்பதற்காக தான் இதை ஒரு பதிவாக ஏற்படுத்தி 400 ரூபாய் கொண்ட அந்த நூலை வெறும் கொரியர் சார்ஜ் 100 ரூபாயோட சேர்த்து உங்களுக்கு பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே 500 ரூபாய் மொத்தம் கொடுத்தா போதும். உங்கள் வீட்டுக்கே சேரக்கூடிய ஒரு மகா புண்ணியமான ஒரு உலகத்தில் ஒரு விசேஷமான நூலான இந்த சிவமகா புராணத்தை எல்லா வீடுகள்லையும் இருக்கணும். நித்தியமாக படிக்கலைனாலும் பரவாயில்ல, அதை பூஜை செய்வதாலே சிவஞானம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டும் என்பதற்கு முயற்சியினால தான் இந்த நூலை பற்றி உங்களுக்கு இவ்வளோ விரிவாக எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இந்த நூலை வாங்கிறதோட மட்டும் இல்லாமல் தினமும் ஒரு அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை ஒரு 21 நிமிஷம் கடைசிக்கு தினமும் ஒரு 10 நிமிஷமாவது ஒதுக்கி அந்த ஆசையை அழித்து நித்தியமாக இந்த புராணத்தை பாராயணம் செய்வதை வழக்கமாக கொண்டுங்க. கண்டிப்பாக கொஞ்சமாக ஞானத்தை இந்த பிறவியிலே நம்ம பெருக்கி கொண்டாதான் வரும் பிறவி நமக்கு நல்ல பிறவியாகவும் சிவ வழிபாட்டிலையும் நம்ம போய் சேர முடியும். ஏன்னா உலகத்திலேயே இறைவன் என்பவர் ஜோதி வடிவமானவர். அதை தான் மாணிக்கவாசகர் தமிழுடைய பாடல்கள் என்று சொல்லக்கூடிய திருவெம்பாவல் என்ன சொல்கிறாரு? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை யாம்பாட கேட்டேயும் இறைவன் அருட்பெருஞ்சோதியாக இருக்கார்னு சொல்கிறார். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் இரவு பகலாக பாசம் பரஞ்சோதிக்குன்னு சொல்லி மாணிக்க வாசகர் குறிப்பிட்டு சொல்லியுள்ளார். அப்போ இந்த போற்றி திரு அகவல் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தில் ஒரே ஒரு வார்த்தை வரும். பசுமரத்து ஆணி அரைந்தாற்போல கசிவது பெருகி கடலென மருகி அகம்குலைந்த அணுகுல மாய்மை விதிர்த்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப அப்படின்னு சொல்லுவார். அப்போ பசுமரத்து ஆணி அப்படின்னு என்ன சொன்னால், வாழை மரத்தில் ஆணி அடிப்பதற்கு சுத்தியலோ வேறு எந்த உங்களுக்கு சாதனமும் தேவையில்லை. கையில் அப்படி வச்சு அமுத்துனாலே உள்ளே போயிடும். அப்போ சுவாமி மேலே நம்ம எப்படி பக்தி செய்யணும்னு மாணிக்க வாசகர் சொல்கிறாருன்னா, பசுமரத்தில் ஆணி அடித்தால் எப்படி ஒரு வழி இல்லாமல் ஒரு ஆனந்தமாக ஒரு சாதாரணமாக ஈஸியாக எளிமையாக உள்ளே செல்லுகிறதோ அப்படி சுவாமிக்கு மேலே நம்ம பக்தி செய்யணுமா. அதே மாதிரி கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகினல் இடையரா அன்புன்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர். சாமிக்கு மேலே எப்படி இடையரா அன்பு வைக்கணும்னா, கொடிரும் பேதை அப்படி என்னன்னு சொன்னால், ஒரு முதுகெலும்பே இல்லாத ஒரு வெள்ளரிக்காய் கொடி ஒரு சுரக்காய் கொடி தனக்கு முதுகெலும்பே இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை பிடிச்சிதுன்னா விடவே விடாது. கொஞ்ச நாளுக்கு ஆனதுக்கப்புறம் அந்த மரமே தெரியாது, அந்த கொடி தான் தெரியும். அதே மாதிரி பேதை என்று சொல்லக்கூடிய பெண்களும் தான் ஒரு காரியத்தை சாதிக்க வேணும்னா பிடிச்சா விட மாட்டாங்களாம். அப்போ மாணிக்கவாசர் சாமிகிட்ட போய் கேட்குறார், சாமி இந்த படருகின்ற கொடி எப்படி பிடிச்சா விடாதோ, பெண்கள் எப்படி ஒரு கொள்கையை பிடிச்சா விடமாட்டாங்களோ, இவங்க 2 பேர் மாதிரி நான் பக்தி செய்யணும்னு சொல்லி மாணிக்கவாசகர் போற்றி திருவகவலில் சுவாமிகிட்ட கேட்குறார். கொடிரும் பேதையும் கொண்டது விடாதேனும் அப்படிப்பட்ட படியே ஆகினால் இடையரா அன்பு, உனக்கு மேலே எனக்கு இடையரா அன்பு, இந்த கொடிமாலையும் பேதை மாறியும் எனக்கு கொடுன்னு சொல்லி மாணிக்கவாசகர் கேட்கிறார். அதனால் தலைவனை நீங்கள் நல்லா உணரணும்னா இன்றைக்கி போயிட்டுருக்கிற வேகமான இந்த உலகத்தில் இன்றைக்கி புதுசான வழிபாடுகள் புதுசான குருநாதர்கள் உருவாகி தவறான வழிபாடுகளில் மக்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த வழிபாடுகள்லாம் கெட்டு சிவபெருமான் ஒருவரே பரம்பொருள், அவரை எப்படி பூஜிப்பது, அவருடைய பூஜா விதிகள் என்ன, அவருடைய இவ்வளோ உலகத்தில் தமிழ்நாட்டில் 20,000ங்களுக்கு மேற்பட்ட சிவாலயங்கள் கொண்டு ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஆதியில் தமிழ்நாட்டில் ஒரு பழமையான சிவாலயம் இருந்திருக்கிறது.
2 கிலோமீட்டருக்கு ஒரு சிவாலயம் இருந்திருக்கிறது என்றால் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் எத்தனாயிரம் சிவாலயங்கள் இருந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்து இந்த பெருமையை உணர்ந்து நம்ம கண்டிப்பாக தலைவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை பற்றியாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி சிவபெருமானை பற்றி தெரிந்து கொள்வதற்காக சுவாமியினாலே உபதேசம் செய்யப்பட்ட இந்த சிவமகா புராணத்தை கீதா பிரஸ் கோரக்பூர் நல்ல அழகிய தமிழ் வடிவில் குறைந்த விலையில் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சிதையாமல் இருக்கிறதுக்காக நல்ல பைண்டிங் பண்ணி தரமான முறையில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை வாங்கி எல்லாரும் படித்து மனசில் இருக்கிற சஞ்சலமெல்லாம் கெட்டு போய் சிவ வழிபாட்டில் இன்னும் உச்சகட்ட நிலையை அடைந்து திருப்பியும் பிறவி என்ற நிலையை அடையாமல் சுவாமியுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பது தான் இந்த திருமூலர் குருபடத்துடைய நோக்கம். அந்த நூல் உடைய சிறப்புகளை உங்களுக்கு குறிப்பான ரொம்ப எளிமையான வழியில் சொல்லிட்டோம். கண்டிப்பாக எல்லாரும் அந்த நூலை வாங்குங்க. வாங்கி அதில் ஏதாவது உங்களுக்கு படிக்கிறப்ப சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமூலர் குருபடத்தை தொடர்பு கொண்டு கேட்டு இன்னும் தெளிவடைய வேண்டும். திருச்சிற்றம்பலம்.